மென்டலி நாங்க பலகீனம் அடைஞ்சிட்டு இருக்கோம். அல்லாஹ் நம்ம கூட தான் இருக்கிறான். நபியினுடைய வழிகாட்டுதல் இருக்கு, குர்ஆன் இருக்குது, சஹாபாக்களுடைய மிகப்பெரிய ஆழமான கருத்துக்கள் இருக்குது. இவ்வளவும் இருந்து உலகத்துல பின்தங்கிய சமூகமாக நம்ம எப்படி மாறணும் அப்படின்னா எதையுமே வாழ்க்கையில பின்பற்றல. நான் திரும்ப சொல்றேன், நம்முடைய வருங்கால சந்ததிகள் வலிமையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா பெற்றோர்கள் நாம அல்லாஹ்விடத்துல சரியான தொடர்புடையவர்களாக இருக்கணும். ஈன்றவன் வினை அவன் ஈன்றவன். நாம எப்படி இந்த உலகத்துல வாழ்றோமோ அதனுடைய பயனும் பலன்கள் தான் நம்முடைய குழந்தைகள். நாம குழந்தைகள் மீது எப்படி கவனம் செலுத்தணும்? இது ப்ராப்ளம். 4 விதமான ப்ராப்ளம் இருக்கு. இந்த ப்ராப்ளத்திலிருந்து எப்படி தீர்வை கொண்டு வர்றது? ரொம்ப சிம்பிள். இஸ்லாம் அழகாக கற்றுக் கொடுக்குது. இஸ்லாமிய மார்க்கம் சொல்லிக் கொடுக்குது எப்படி இதுல இருந்து மனிதர்களை மீட்டெடுப்பது. 4 விஷயங்களை ஒவ்வொரு பெற்றோர்களும், நானும் சரி நீங்களும் சரி, நம்முடைய வீடுகள்ல பின்பற்றுவதற்கு முயற்சி செய்யுங்க. ஒன்று, அட்டென்ஷன். தயவு செய்து குழந்தைகளை கண்காணித்து வளருங்க. ஒவ்வொரு தாயும் தந்தையும் குழந்தைகளை கண்காணிக்கணும். எங்க போறாங்க, யார்கிட்ட பேசுறாங்க, நண்பர்கள் யாரு, என்ன பார்க்கறாங்க, தனிமையில எங்க இருக்கிறாங்க, ஸ்கூல் எங்க இருக்கு, பள்ளிக்கூட பேக் எங்க இருக்கு, இது எல்லாத்தையும் கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. 12 வயசு வரைக்கும் தான் ஒரு குழந்தை நம் மீது அன்பு கலந்த ஒரு பயம் இருக்கும். 12வது வயசை தாண்டி 13வது வயதுக்கு ஒரு குழந்தை போயிருச்சுன்னா அந்த குழந்தைகளுடைய செல்கள், மெட்டபாலிசம், அதனுடைய சிந்தனைகள் எல்லாம் மாற ஆரம்பிக்கும். சுய சிந்தனை, சுய ஆசை, சுதந்திரம், தனிமையாக இச்சை எல்லாமே அந்த குழந்தைகளுக்கு உண்டா, நமக்கு உண்டா இருக்கும், அவங்களுக்கு உண்டாகுது. அல்லாஹ்வுடைய படைப்பினுடைய முறை அப்படிதான். அந்த நேரத்தில் பெற்றோர்களுடைய கவனம் மிக மிக முக்கியமானது. குறிப்பாக பெண் குழந்தைகள் மீது, ஆண் குழந்தைகள் மீது தயவு செய்து பெற்றோர்கள் கவனம் எடுத்துக் கொள்ளுங்க. எத்தனை பேர் குழந்தைகளுக்கு டெய்லி முத்தம் கொடுக்குறீங்க? டெய்லி குழந்தைகளுக்கு முத்தம் கொடுக்கணும், பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிடணும், உணவுகளை பரிமாறணும். எப்பெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குதோ அப்பெல்லாம் குழந்தைகளோட விளையாடு, சந்தோஷமாக இருக்கு, மனம் விட்டு பேசுங்க. தீர்வே இதுதான். வேற எதுவுமே பெரிய விஷயம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சின்ன சின்ன முயற்சிகள் அந்த குழந்தைகளை கவனித்து கவனித்து நாங்கள் வளர்க்கும் போது ஒரு பெரும் மாற்றத்தை நம்மால் ஏற்படுத்த முடியும். முதலாவதாக நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா அட்டென்ஷன். குழந்தைகள் மீது கவனம் செலுத்துங்க. 2வது அப்ரிசியேஷன். குழந்தைகளை அடிக்கடி பாராட்டு. உன் ட்ரெஸ் நல்லா இருக்கு, மாஷா அல்லாஹ், நீ அழகா இன்னைக்கு, உன் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கு, உன் எழுத்து நல்லா இருக்கு, நீ அழகா குர்ஆன் ஓதுற, நீ அழகா